ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து குக் வித் கோமாளி மாதிரி குக்கிங் வித் மை சிஸ்டர் அப்படின்னு ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருக்கேன். என்னடா இது புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு ஃபன்னான ஒரு ப்ரௌனி செஞ்சோம். ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. கிரிங்கிள் டாப்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் எங்களுக்கு வரல. ஏன்னு தான் தெரியல. நாங்களே யூடியூப் பார்த்து தான் செஞ்சோம். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முட்டை, சுகர், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சலிச்சு எடுத்துட்டு சாக்லேட் மெல்ட் பண்ணதை அந்த முட்டை மிக்சரோட ஊற்றணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். சாக்லேட்டையும் எக்கையும். எக்கு வந்து ஓரளவுக்கு தான் மிக்ஸ் ஆகணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா சாஃப்டா வராது அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க. அதனால பொறுமையா உட்காந்து என் தங்கச்சி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சலிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா மைதாவையும் கொக்கோ பவுடரையும், அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமா ஆட் பண்ணிடாதீங்க. மொத்தமா ஆட் பண்ணா லம்ஸ் விழுந்துரும். அதனால வந்து பாதி பாதியா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பட்டர் ஷீட் ரெடி பண்ணோம். நானும் அவளும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, பேப்பர்ல நல்லா உட்காந்து பட்டரை தடவி பட்டர் ஷீட் ரெடி பண்ணி அந்த டின்ல போட்டு வச்சாச்சு. இப்ப இந்த மிக்சரும் ரெடி ஆயிடுச்சா, அந்த மிக்சரை தூக்கி அதுல ஊத்து. நாங்களா எதோ செஞ்சு எதோ பார்த்து செஞ்சோம். கடைசியில நல்லாதான் வந்துச்சு டேஸ்ட். ஆனா கிரிங்கிள் டாப் வரல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. நல்லா அந்த இதெல்லாம் ஊத்துறப்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. நல்லா விளையாண்டுக்கிட்டே செஞ்சோம் 2 பேரும். ஜாலியா இருந்துச்சு. நாங்க வந்து இட்லி குக்கர்ல தான் வேக வச்சோம். இட்லி ஊத்துற தட்டை வந்து திருப்பி போட்டு அந்த பேக்கிங் ட்ரேவையும் அப்படியே தூக்கி உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம். ஒருவேளை க்ளோஸ் பண்ணனால கிரிங்கிள் டாப் வரலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். அப்புறம் மேகி சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. அப்படியே பொறுமையா எங்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணாரு. அப்படியே சோகமா கிளம்பிட்டேன்.